வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள்: கோவிட்-19 தடுப்பு மருந்து செலுத்துவது தொடர்பாக மத்திய அரசு மாநில அரசுகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டது. எந்தவொரு நாட்டின் வளர்ச்சிக்கும் இளைஞர்கள் சக்தி உந்துசக்தியாக உள்ளது என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். நாடு முழுவதும் கோவிட்-19 பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது. தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரி மாணவர்களுக்கு நாள்தோறும் 2 GB டேட்டா கார்டு விலையில்லாமல் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ISL கால்பந்து போட்டியில் சென்னை, ஒடிசா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் கோல் ஏதுமின்றி டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். கோவிட்-19க்கான தடுப்பூசி செலுத்துவது தொடர்பாக மத்திய அரசு மாநில அரசுகளுடன் இன்று விரிவான ஆலோசனை மேற்கொண்டது. கோவிட்-19 தடுப்புப் பணிகளுக்கான தகவல் தொழில்நுட்ப உயரதிகார குழுவின் தலைவர் திரு ராம் சேவக் சர்மா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அரசுகளின் சுகாதாரத்துறை செயலர்கள் மற்றும் மருத்துவத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். தடுப்பூசி செலுத்துவதற்கான கோவின் மென்பொருள் செயல்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தடுப்பூசிக்கான ஒத்திகையின்போது இந்த மென்பொருளின் செயலாக்கம் எவ்வாறு இருந்தது என்பது குறித்தும் மாநில அரசுகளிடம் கேட்டறியப்பட்டது. தடுப்பூசி பெறுவதற்கான பதிவு முதல் அதனை செலுத்தும் வரை அனைத்து விவரங்களும் தகவல் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் முழுமையாக இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி இயக்கமாக இந்த நோய் தொற்றுக்கான தடுப்பூசி வழங்கும் பணி வரும் 16ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றுள்ளது. ஆதார் அட்டை பயன்பாடு குறித்து கூறிய அவர், பயனாளர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பும் வகையில் அவர்களது தற்போதைய அலைபேசி எண் ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ளது குறித்து மாநில அரசுகள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். மக்கள் பயனடையும் வகையில் தடுப்பூசி விநியோக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அனைத்து பகுதிகளிலும் தடுப்பு மருந்து கிடைக்கும் வகையில் கட்டமைப்பு நடவடிக்கைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தில்லியில் முதற்கட்டமாக கோவிட் தடுப்பூசி செலுத்துவதற்கு 89 மருத்துவமனைகளை அம்மாநில அரசு இறுதி செய்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சத்யேந்தர் ஜெயின், மத்திய அரசின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். இதில் 40 அரசு மருத்துவமனைகளும் 49 தனியார் மருத்துவமனைகளும் அடங்கும். தடுப்பு மருந்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளும் உரிய முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். முதற்கட்டமாக சுகாதாரத்துறை ஊழியர்கள், முன்களப் பணியாளர்கள் மற்றும் 50 வயதிற்கு மேற்பட்டோர் என 2,25,000 பேருக்கு தடுப்பூசி வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீரில் கோவிட் தடுப்பூசி வழங்குவதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கூறியுள்ளார். இதற்கென அமைக்கப்படும் 27 மையங்களில் தொடக்க நாளன்று 2700 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்படும் என்று அவர் கூறினார். பின்னர் தடுப்பூசி மையங்களின் எண்ணிக்கைகள் படிப்படியாக அதிகரிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் இதுவரை 1,07,000 சுகாதார பணியாளர்கள் அரசிடம் பதிவு செய்திருப்பதாகவும் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். எந்தவொரு நாட்டின் வளர்ச்சிக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த உந்து சக்தியாக இளைஞர்களின் சக்தி திகழ்வதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவிற்கு அவர் அளித்துள்ள சிறப்பு பேட்டியில், நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளை இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் தேவையான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று வலியுறுத்தினார். கோவிட்-19க்கு எதிரான நடவடிக்கைகளில் இளைஞர்களின் பங்கு குறிப்பிடத்தக்கது என்றும் திரு கிரண் ரிஜிஜூ பாராட்டு தெரிவித்துள்ளார். பறவை காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் மேலும் பரவாமல் தடுக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய கால்நடைத்துறை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய மீன்வளம் மற்றும் கால்நடைத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஹரியானாவில் உள்ள பஞ்ச்குலா மாவட்டத்தில் 2 கோழி பண்ணைகளில் இருந்து பெறப்பட்ட மாதிரிகளில் பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அதனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை அம்மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிப்புகள் தொடர்பான அறிக்கைகளின் அடிப்படையில் பறவை காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டுள்ள மாநிலங்களுக்கு நேரில் சென்று பார்வையிட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் மத்திய குழு ஒன்று அமைக்கப்பட்டு கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பறவை காய்ச்சல் குறித்து உண்மைக்கு புறம்பான தகவல்கள் பரவுவதை தடுக்கும் வகையில் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தியறிக்கை. கோவிட்-19 ஒழிப்போம், தடுப்பூசிக்கு தயாராவோம்.
கோவிட்-19க்கான தடுப்பூசி பாதுகாப்பானது. இதனை பெறுவதற்கு கோவின் இணையதளத்தில் புகைப்படத்துடன் கூடிய அடையாள ஆவணத்துடன் பதிவு செய்ய வேண்டும். உங்கள் கைபேசி செயலிக்கு வரும் தேதியில் சம்பந்தப்பட்ட மையத்திற்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். தடுப்பூசி போட்டவுடன் 1/2 மணி நேரம் கண்காணிப்பு மையத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். 2ஆம் சுற்று தடுப்பூசியையும் அதற்கான தேதியில் தவறாமல் போட்டுக் கொள்ள வேண்டும். நம் நலன் காத்து நாட்டு நலனை உறுதி செய்வோம். நாடு முழுவதும் கோவிட்-19 பாதிப்பிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 96.42% அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 19,000த்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்திருப்பதாக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது 2,23,000 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் இது பாதிக்கப்பட்டவர்களில் 2.14% என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 8,43,000 மாதிரிகள் பரிசீலிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. மத்திய மாநில அரசுகள் இணைந்து மேற்கொண்ட தீவிர நடவடிக்கைகள் காரணமாக கோவிட்-19 தொற்று காரணமாக ஏற்படும் உயிரிழப்புகள் 1.44% உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளில் மொத்தம் 90 பேருக்கு புதிய கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரி மாணவர்களுக்கு இம்மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை நாள்தோறும் 2 GB டேட்டா கார்டு விலையில்லாமல் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், எல்காட் நிறுவனத்தின் மூலம் இது வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். கோவிட்-19 காரணமாக இணைய வழி மூலம் கல்வி கற்பதற்கு ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் 9 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இடம்பெயர்ந்த குழந்தைகளின் கல்வி தடையில்லாமல் தொடர்வதை உறுதி செய்வதற்கான நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இடம்பெயர்ந்த குழந்தைகளை கண்டறிந்து அவர்களின் கல்வி தொடர்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளில் வனவிலங்குகள் பாதுகாப்பான முறையில் கடந்து செல்வதற்கு ஏதுவாக கட்டமைப்புகளை உருவாக்க மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் 1,200 கோடி ரூபாய் செலவிட இருப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். நாக்பூர் ஜபல்பூர் தேசிய நெடுஞ்சாலையின் கீழ் பகுதியில் அமைக்கப்பட உள்ள பாதை, கச்ரோலி, சந்திராபூர் மற்றும் சிமூர் வதோதரா ஆகிய நெடுஞ்சாலைகளின் கீழ் அமைக்கப்படவுள்ள கட்டமைப்புகளும் இதில் அடங்கும். கோவிட்-19 பரவல் காரணமாக முழு முடக்கம் அறிவிக்கப்பட்ட காலகட்டத்தில் முழு கவச உடைகளை தயாரிப்பதில் உலகிலேயே 2வது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் சர்வதேச ஜவுளி கண்காட்சியை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அம்மாநிலத்தின் ஜவுளித்துறை தொடர்பான விவரங்களை மேற்குவங்க மாநிலத்துடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பதாக அமைச்சர் கூறினார். நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 100 கண்காட்சியாளர்களுடன் 10,500 சதுர மீட்டர் பரப்பளவில் இந்த ஜவுளி கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஜவுளி உற்பத்திக்கான இயந்திரங்களும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தோனேஷியாவில் எதிர்பாராத விதமாக பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டுவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், துயரமான இந்த நேரத்தில் இந்தோனேஷியாவிற்கு இந்தியா துணை நிற்கும் என்று தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் இருந்து 62 பேருடன் பறந்து சென்ற விமானம் நேற்று விபத்துக்குள்ளாகி கடலில் விழுந்தது குறிப்பிடத்தக்கது. ISL கால்பந்து போட்டியில் சென்னை ஒடிசா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் கோல் ஏதுமின்றி டிராவில் முடிவடைந்தது. இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள மற்றொரு போட்டியில் கேரள அணி ஜாம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட்-19 தடுப்பு மருந்து செலுத்துவது தொடர்பாக மத்திய அரசு மாநில அரசுகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டது. எந்தவொரு நாட்டின் வளர்ச்சிக்கும் இளைஞர்கள் சக்தி உந்து சக்தியாக உள்ளது என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். நாடு முழுவதும் கோவிட்-19 பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது. தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரி மாணவர்களுக்கு நாள்தோறும் 2 GB டேட்டா கார்டு விலையில்லாமல் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ISL கால்பந்து போட்டியில் சென்னை ஒடிசா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் கோல் ஏதுமின்றி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.